சப்பாத்திக்கு ரொம்பவே ஈஸியான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வெஜ் குருமா. இதுக்கு வந்து ஒரு ஹாட் பேனில் வந்து ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, இலை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன்னா பீன்ஸு, பட்டாணி, கேரட் இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அதாவது நான் வந்து லைட்டாக கொட்டிக்கிறேன், 1 ஸ்பூன் போதும். கரம் மசாலா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், இது மாதிரி நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி துருவன தேங்காய், 6 முந்திரி, 2 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பேஸ்ட்டை வந்து குருமாவில் கலந்து விட்ருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இது மாதிரி கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு கையிலே வந்து புட்டுவிட்டு கொஞ்சம் வந்து மசிச்சும் வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா குருமா வந்து திக்னஸ் கொடுக்கும். அப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கண்டிஷனில் வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த டைமில் வந்து கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி அப்படியே கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சப்பாத்தி போட்டுட்டு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள், சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ 2 சப்பாத்தி போட்டுட்டு நம்மளோட வெஜ் குருமாவை நல்லா கலந்து அப்படியே காயோடு அள்ளி சப்பாத்தி பக்கத்தில் வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப்.